இதில் நனைந்து மகிழ்வோம் வாருங்கள். மனித வாழ்வின் லட்சியமடைய ராஜயோகம் எனும் பொக்கிஷம், மனித மனதில் மண்டி கிடக்கும் இருளை அகற்றும் மந்திரம். அந்த மந்திரத்தால் ஒளியேற்றிய சில மாந்தர்தம் அனுபவ சுரங்கம். உங்கள் உள்ளம் தேடி அந்த வெள்ளம் பாயும் அற்புத தருணம், அற்புத தருணம், அற்புத தருணம். ஓம் சாந்தி. என் பேர் விஜயலக்ஷ்மி. நான் ஷெனாய் நகரில் இருக்கிறேன். 1991 நாங்கள் எங்கள் ஷெனாய் நகருக்கு வந்தோம். அப்போ எனக்கு எங்கள் கணவர், எனக்கு 2 மகன்கள், ஃபேமிலியாக நாங்கள் இங்கே நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். 1998 என்னுடைய கணவர் திடீர்னு சரீரம் விட்டுட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய புயல் வந்தது. அதாவது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிட்டேன். நான் எதுக்குமே உதவாத பொருள்னு பாபா சொல்லுவார் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுக்குமே இனி உதவ மாட்டேன், நமக்குன்னு யாருமே இல்லை, நம்ம இனி அனாதை ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீலிங்கில் வந்தேன். என் பெரிய பையன் அவங்க அப்பாவோடைய பிஸ்னஸ் அப்போ பார்த்துட்டு இருந்தார். சின்ன பையன் படிச்சுட்டு இருந்தார். அவர் தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் துணையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாத வேற ஆகிடும். ஏன்னா நான் ரொம்ப அழுது 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 அடிக்கடி ரொம்ப சாப்பிடாம செய்யாமல் உடம்பு ரொம்ப வீக்காகிடுச்சு. அப்போ அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது. அப்போ சின்ன பையன் தான் கூடவே இருப்பார். அவரும் 2005 இங்கே அவங்க அப்பா சரீரம் விட்டும்போது அவருக்கு +2 படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே பிஎஸ்சி ஜாயின் பண்ணார், எம்பிஏ படித்தார். அதுக்கப்புறம் எம்எஸ் படிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா போயிட்டார். அப்போ இன்னும் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன். அப்போ அந்த தனிமையை என்னால் தாங்கவே முடியல. இன்னும் ரொம்ப அழ ஆரம்பித்தேன். நம்ம இப்படி தனியாகிட்டோமே. ஏன்னா பெரிய பையன் கம்பெனி போனால் காலைல போனால் நைட்டு தான் வருவார். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசு. அந்த நேரத்தில் தான் நான் தேடல் ஆரம்பித்தேன், இறைவனை தேடுறதுக்காக. கொஞ்ச நாள் சாமியே கும்பிடாமல் இருந்தேன் அவர் சரீரம் விட்டதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் கோயில் போக ஆரம்பித்தேன். கோயிலுக்கு மாத்திரம் போவேன், வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன். நல்ல விஷயத்துக்கும் போக மாட்டேன், கெட்ட விஷயத்துக்கும் போக மாட்டேன், யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். கோயிலுக்கு மாத்திரம் போவேன், பிரதோஷத்துக்கு போவேன், அங்கே சேவை பண்ணுவேன். அங்கே பூஜைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு 7:30 மணிக்கு வருவேன். 2 மணிக்கு போனால் 7:30 மணிக்கு தான் வருவேன். அந்த மாதிரி நான் ரெகுலராக போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தர் என்னை மீட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய பிரச்சனைலாம் பேசுவோம் அப்போ கோயிலில் அவங்களோட உட்காந்துன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி ரெய்க்கி கிளாஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே போங்க, அங்கே உங்களுக்கு நிறைய விஷயம்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அந்த ரெய்க்கி கிளாஸ்க்கு போனேன் ஒரு நாள். போனப்போ அவங்க எல்லாரையும் இன்ட்ரொடக்ஷன் சொல்ல சொன்னாங்க. அவங்கவுங்க ஃபேமிலியை பற்றிலாம் சொல்ல சொன்னாங்க. அப்போ என்கிட்ட வரும்பொழுது என்னை சொல்லும்போது நான் ஒரே அழுதுட்டேன். ஏன்னா எனக்கு அப்போலாம் எங்கள் வீட்டுக்காரரை நினச்சேன்னா அவரை பற்றி கேட்டாலே அழுதுடுவேன். அதுவும் நான் ஸ்டாப்பாக அழுவேன். 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் கூட அழுவேன். எனக்கே தெரியாமல் அழுதுட்டு இருப்பேன். அந்த மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது அவங்க என்னை விட்டுட்டாங்க. சரி, நீங்கள் அப்புறமா பேசுங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கு அப்போ அந்த வகுப்பு போயிருக்கும்போது அங்கே 2 பேர் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த 2 மாதாஸ் வந்திருந்தாங்க. அவங்க பேர் கயல்விழி, ஒருத்தர் ஜெயந்தி மாதாஜி. அவங்க இப்போ பெங்களூரில் இருக்கிறாங்க. கயல்விழி மாதாஜி இப்போ இங்கே அண்ணா நகர் பிரம்மகுமாரிகள் சென்டர் தான் வந்துட்டுருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இதை நான் அழுததை பார்த்துட்டே இருந்துட்டு அப்போ என்கிட்ட பேசலை. அந்த வகுப்பு காலையில் போனோம். ஆனால் அங்கே அந்த சிருஷ்டி சக்கரத்தை ஓப்பன் பண்ணாங்க அந்த ரெய்க்கி கிளாஸில். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த அந்த உச்சியில் ஒரு ஓப்பன் ஆச்சு. அப்போ அதுக்கப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணோம் அங்கே. 5 மணிக்கு வகுப்பு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்னை அழும்போது பார்த்துட்டே இருந்ததுனால என்கிட்ட பேசுனாங்க. இந்த மாதிரி, ஏங்க அழுகுறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ துக்கத்தில் இருக்கிறீங்க, ஏங்க நீங்கள் இந்த உலகிலே அன்புக்கு ஏங்குறீங்க, அவர் எங்கேயும் போல, அவர் சரீரம் எடுத்துட்டாரு, அவர் இங்கே தான் இந்த பூமியில் தான் இருக்கிறாரு, அவர் பார்ட்டு முடிஞ்சிடுச்சு, அவர் போயிட்டாரு, உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அன்பு கொடுக்கறதுக்கு, உங்களை உயர்வான இடத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்காக ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் ரொம்ப ஆர்வமாக கேட்டேன், எங்கேங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த அண்ணா நகர் சாந்தி தாம் 14 ஷாப் எதிர்க்க இருக்குது, சாந்தி தாமன் பில்டிங் போட்டிருக்கோம். அப்போ இங்கே எஸ்எஸ் சூப்பர் மார்க்கெட்டு இருந்தது. அந்த அடையாளம்லாம் சொன்னாங்க. அப்போ எனக்கு 35 வயசில் தான் நான் சைக்கிள் இந்த அண்ணா நகர் ஷெனாய் நகருக்கு தான் நான் சைக்கிள் கற்றுக்கினேன், 2 வீலர் கற்றுக்கினேன், அதுக்கப்புறம் கார் கற்றுக்கினேன். ஆனால் 2 வீலர் மாத்திரம் ஓட்டிகிட்டு இருந்தேன். கார் மாத்திரம் எங்கள் வீட்டுக்காரர் கற்றுக் கொடுத்தாரு தவிர அவர் தான் ஓட்டுவார். என்னை ஓட்ட விட மாட்டார். நான் இருக்கும்போது நீ ஏன் ஓட்டணும்னு சொல்லுவார். ஆனால் 2 வீலர் முடியும் ஓட்டிகிட்டு போவேன் வருவேன். அதுமாதிரி 2 வீலரில் தான் வந்தேன். முதல் நாள் வகுப்புக்கு இங்கே வந்தேன். வந்ததப்போ எனக்கு
இங்கே பாபாவுடைய அறிமுகமெல்லாம் கிடச்சிது. ஒரு பிரதர் வந்தார். அந்த பிரதர் வந்து இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. நம்ம பாபா வீட்டை பற்றி இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்தாங்க. எத்தனை வருஷமாக இருக்குது, எத்தனை நாடுகளில் இருக்குது, எங்கே இருக்குது நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸு, இதுதான் வந்து தமிழ்நாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. அண்ணா நகர் சாந்தி தாமு. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. அவங்கள வந்து எனக்கு இந்த 2 மாத்தாசம் எனக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம்லாம் சொன்னாங்க. அதை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. அதாவது வந்து 7 மணிக்கெல்லாம் வரணும்னு சொன்னாங்க. நான் 7 மணிக்கு வர முடியாதுங்க. வீட்ல வேலை செய்கிற நேரம் அதுதான், சமைக்கணும், டிஃபன் பண்ணணும்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, "நாங்களும் குடும்பத்துலேருந்து தாங்க வரோம். எங்க வீட்லயும் பசங்க படிக்கிறாங்க. வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரு. நாங்க எல்லாம் முடிச்சுட்டு 7லேருந்து 8 மணி வரைக்கும் தான் இந்த கிளாஸு. நீங்க வாங்க, வந்து ஒரு நாள் பாருங்க. உங்களுக்கே தெரியும்" அப்படின்னாங்க. சரி, அப்போ அவங்களும் நம்மள மாரி ஃபேமிலிலேருந்து தானே வராங்க. அவங்களுக்காவது வீட்டுக்காரர் இருக்கிறாரு. நம்ம தான் அவரும் இல்ல. நம்ம பசங்க தானே. சரி, இவங்கலாம் 10 மணிக்கு தான் கிளம்புவாங்க. சரி, அதுக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காலையில அன்னைக்கு அவங்க பேசணும். அன்னைக்கு நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்ல. எப்போ போவோம், எப்போ போவோம் அப்படின்னு காத்துன்னே இருந்து காலையில 6:30 மணிக்கெல்லாம் நான் வந்துட்டேன். வந்தப்போ இங்க ஒருத்தர் மாதாஜி ஒரு போர்டு எழுதியிருந்தாங்க. அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சாங்க. இந்த மாதிரி கயல்விழின்னு ஒருத்தர் என்னை இங்க வர சொன்னாங்கங்க. நான் நேத்து அவங்கள ஒரு இடத்துல பார்த்தேன்னு சொன்னேன். அவங்க வகுப்புல இருக்கிறாங்கங்க. நீங்க உட்காருங்க, வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து இங்க உள்ள வந்து கிளாஸ் முடிச்சு ரெட் லைட் போட்டு பாட்டு போடுறாங்க. எனக்கு அந்த ஒரு அமைதியான சூழ்நிலை ரொம்ப புடிச்சு போச்சு. நம்மள உள்ள விட மாட்டாங்களா? நம்மளும் உள்ள போய் உட்காரலாமே, உட்காரலாமேன்னு நான் கேட்கிறேன். 2 தடவ கேட்டுட்டேன் அவங்கள கூட. நான் உள்ள போய் உட்காருறேனேங்கன்னு. இல்ல, இல்ல உட்காருங்க, வருவாங்க அவங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வகுப்பு முடிச்சுட்டு வந்த உடனே என்ன வந்து, "உட்காருங்க, சிஸ்டர் வருவாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் கிளம்புறேன். நான் வீட்டுக்கு போணும்னு" சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ஒரு பிரதர் வந்தாரு. எனக்கு வந்து பாடம் எடுத்தாரு. அதாவது இந்த இன்ட்ரோடக்ஷன் குடுத்தாரு. இப்ப சொன்னேன் இல்லைங்களா? அது மாரி எல்லாமே சொன்னாரு. சொல்லிட்டு, "நாளைக்கு வாம்மா சிஸ்டர் உங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்லுவாங்க" அப்படின்னு சொன்னாரு. அதேமாரி மறுநாளும் நான் வந்தேன். மறுநாள் வந்தப்போ சிஸ்டர் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அவங்க எடுக்கும்போது அவங்களும் என்ன யாரு என்னான்னு கேட்டாங்க இல்லைங்களா? முதல் நாள் கேட்டாங்க, "நீங்க யாரு? உங்க பேரு என்னன்னு?" கேட்டாங்க. நான் என்னோட சரீரத்து பேரெல்லாம் சொன்னேன். அப்ப சொன்னாங்க, "இல்லம்மா நீ ஆத்துமா. இந்த சரீரம் உனக்கு சொந்தம் கிடையாது. அப்படின்னு ஆத்துமா அழியாதது, சரீரம் அழியக்கூடியது." அப்படின்ற பாடத்தெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்ன இது ஏதோ புது புது விஷயம் சொல்றாங்களே! உண்மையான விஷயமா இருக்குதே! அப்பன்னா நம்ம இந்த உடம்புலயே ஆமா ஆத்துமா அழியாதுன்றாங்க. ஆனா அது வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த இன்னொரு பிறவி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எனக்கு உணர்வுபூர்வமா தெரியாது. யாரும் எனக்கு சொன்னதும் கிடையாது. சரி, அப்போ நான் வந்து அவர பத்தி கேட்டதும் அழுதுட்டேன். அவங்களும் அதான் சொன்னாங்க. சரி, கொஞ்ச நேரம் கம்முனு விட்டாங்க என்ன அழட்டும் அப்படின்னு. அழுதுக்கு ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் அழுது முடிச்சதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, "அழாதம்மா, அவர் சரீரம் எடுத்துட்டாரு. பார்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தர் ஒரு ஒரு நேரத்தில வரும். 2 வரும்போது ஒண்ணா வந்தீங்க. நடுவுல சேர்ந்தவங்க தானே நீங்க. அதனால வந்து அவர் பார்ட் முடிஞ்சிச்சு. அவர் போயிட்டாரு. அவர் அடுத்து ஒரு ஃபேமிலிக்கு போய் அவர் பார்ட் ப்ளே பண்ணணும்." அப்படின்ற விவரமெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கேட்கறதுக்கு. இந்த மாதிரி மேலேருந்து வந்தாங்கன்னா, திருப்பி யாரும் போமாட்டாங்கம்மா. இங்கேயே தான் ஜென்மம் எடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்க அழுதுட்டே இருந்தீங்கன்னா, அவரு நிம்மதியா இருக்க முடியாது. சொல்லி எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமா புரிய வச்சாங்க. இப்போ ஒரு குழந்தை பொறந்தாக்கா, அழுதுட்டே இருக்கும். 1 வருஷம் வரைக்கும் அழும் ஒரு குழந்தைங்க. ஒரு சில குழந்தைங்க 5 வருஷம் வரைக்கும் கூட அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, அந்த பழைய சரீரத்தோடைய உறவினர்கள் அந்த குழந்தைய நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. அந்த துக்கம் இந்த ஆத்மால டச் ஆகுது. அதுதான் சொன்னாங்க. அந்த ஆத்மால டச் ஆகும்போது, அந்த குழந்தை அழும். ஏன்னா, அது குழந்தை சரீரத்தில இருக்கிறனால வாய் பேச முடியாது, அழுதுட்டுருக்கும். அதுவும் அங்க நிம்மதியா இருக்க முடியாது. நீங்களும் இங்க நிம்மதியா இருக்க முடியாது. அவர் உண்மையிலேயே நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கனாக்கா, அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. நினைங்க மனசுல அப்படின்னாங்க. சரிங்க சிஸ்டர்ன்னு கேட்டுக்கினேன். இருந்தாலும் எனக்கு அது அவ்வளோ சீக்கிரம் மாறல. 7 நாள் பாடம் வந்து கேட்டேன். சிருஷ்டி சக்கரத்த பத்தி சொன்னாங்க. அந்த கல்ப விருட்சத்த பத்தி சொன்னாங்க. சிருஷ்டி சக்கரத்துல நம்ம இந்த இடத்துல இருக்கிறோமா? இன்னும் கொஞ்ச காலம் தான். இது அடுத்து சத்தியுகம் வரப்போகுது. அந்த சத்தியுகத்துல எல்லாம் கோல்டன்னா இதா இருக்கும். கோல்டன் வீடு, செங்கல்லும் கோல்டன்ல இருக்கும். தங்க ஸ்பூனு, தங்க தட்டுல தான் சாப்பிடுவோம். நீங்க ஒரு தேவதை. உங்களுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே, புது பர்த் எடுத்துக்கிறீங்க. இந்த பர்த் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நீங்க தேவதை சரீரத்த எடுத்துடுவீங்க. தேவதை உலகத்துக்கு, சத்தியுகத்துக்கு போயிடுவீங்க. அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஆகா, நம்ம இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவி அடைய போறோமா? நமக்கு தெரியலையே! எந்த காரணத்துக்காக என்ன ஆமாம்மா, உங்களுடைய சூட்சும சரீரம் மேல இருக்குது. பகவான் பார்த்து தான் ஒருத்தரையும் செலக்ட் பண்றாரு. எந்த மனிதர்களும் இத செலக்ட் பண்றது கிடையாது. எந்த மனிதர்களும் இந்த உண்மைய சொல்ல முடியாதுன்ற விஷயமெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமாங்க, மனிதர்கள் யாருமே சொல்ல முடியாத விஷயம். மனி அதாவது இறைவன் ஒருத்தரால தான் மனிதர்லேருந்து தேவதையா மாற்ற முடியும். பாட்டெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னாங்க. ஆமா, லௌகிகத்துல கேட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அது உண்மையிலேயே அது மாதிரி தான்மா. நீங்க தான் அந்த தேவதை ஆகப் போறவங்க.
நீங்கள் இந்த நாலேட்ஜை தொடர்ந்து வாங்க கேளுங்கன்னு எனக்கு 7 நாள் பாடமும் எடுத்து முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு ரெகுலராக வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு உடனே அப்படியே நான் கெட்டியமா புடிச்சுக்கிட்டேன் அன்னைக்கே. அந்த 7 நாள் பாடம் முடிஞ்சு ஒரு கமெண்ட்ரி குடுத்தாங்க பாருங்க. அதுதான் என்ன ரொம்ப ஈர்ப்பு குடுத்ததே இந்த இயக்கத்துல. பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இந்த கமெண்ட்ரி தான் எனக்கு ரொம்ப 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 ஈர்ப்பு குடுத்ததே. அதாவது உட்காந்த இடத்துல பரந்தாமத்த கூட்டின்னு போய் பரமாத்மா பக்கத்துல நம்மள உட்கார வச்சுட்டாங்க. "இங்க பேசுமா இப்போ நீ உன்னுடைய குறையெல்லாம் இங்க சொல்லுமா" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயி போச்சு. இந்த மாதிரி பகவானை இவ்வளோ நேரடியா நம்ம சந்திக்கிற வாய்ப்பு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்களே இவங்க, அப்படின்றனால ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இனி அவருடைய குழந்தை இன்னிலிருந்து. "பத்திக்கெல்லாம் பதி பரமேஸ்வரன், தந்தைக்கெல்லாம் தந்தை, தாய்க்கெல்லாம் தாய்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஆமா, எங்க அம்மா வந்து நாங்கலாம் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்தாங்க. அதான் ரொம்ப கண்டிஷனு. பெண்கள்னா எப்படி இருக்கணும்? பெரியவங்களுக்கு எப்படி மதிப்பு மரியாதை குடுக்கணும்? பெண்கள் எவ்வளோ தூய்மையா இருக்கணும்? உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அந்த மாதிரி மாமியார் வீட்ல போனா இப்படிலாம் வாழணும். இதெல்லாம் கத்துக் குடுத்தாங்க. அதே மாதிரி இங்க வந்து சொன்னாங்க, "இவர் தாயும் தந்தையுமானவரா இருக்கிறாருமா" அப்படின்னு சொல்லும்போது, இவரு வந்து ஸ்ரீமத்தெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம அதாவது அவங்க வந்து சுத்தம், நேர்மை, உண்மை அத பத்தி தான் சொன்னாங்க. மத்த விஷயம் எதுவும் சொல்லல. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே புடிச்ச விஷயம் தானேன்றதுனால என்னால அத ஈஸியா ஏத்துக்க முடிஞ்சது. வாழ்க்கையில அதெல்லாம் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்க தான் செஞ்சுதுங்க. இங்க வந்துட்டே தான் இருந்தேன். வீட்ல பிரச்சனை வரும், அழுவேன். அதுக்கப்புறம் இங்க அமிர்த வேலை யோகம் எழுந்துக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. ஆனா நான் சொன்னேன், எனக்கு அது மாரி எழுந்து பழக்கமே இல்ல. ஆனா எழுந்துப்பேன். நான் 5 மணிக்கு எழுந்துப்பேங்க. பசங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுக்காக. 4 மணி, 3:30 மணிக்கு எழுந்துக்க பழகிக்கோங்கம்மா. நீங்க சொல்லிட்டு படுங்க. கடவுள் உங்கள எழுப்புவாரு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அதே மாதிரி நானு லெட்டர் எழுதி வச்சுட்டு சொல்லிட்டு படுத்தேன். முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்போ மறுநாள் காலையில என்னை யாரோ தட்டுறா மாதிரியே இருந்தது. தட்டுறா மாதிரியே இருந்தது. கண்ண திறந்து பார்த்தா யாருமே இல்ல. நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆயிடுச்சு மைண்ட் அந்த நேரத்துல. உடனே எழுந்து உட்காந்து நல்லா யோகா பண்ணுவேன். அப்போலாம் எனக்கு ரொம்ப நல்லாருக்கும் அந்த கனெக்ஷன். பாபா கிட்ட போன உடனே அப்படியே என்னுடைய நெற்றியில குறுகுறுன்னு இருக்கும். உச்சந்தலையில குறுகுறுன்னு இருக்கும். அந்த கிரகங்கள் என் மேல பரவுறது, அந்த வைப்ரேஷனு, அந்த சக்திய உள்வாங்கறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே அனுபவமாச்சு. அப்போ நான் வந்து சொல்லுவேன், என்ன கூட்டின்னு வந்தாங்கல்ல ஒரு மாதாஜி, அவங்க கிட்ட சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, "ஆமாங்க, இப்ப நீங்க சின்ன குழந்தை, ஒரு குழந்தை பொறந்தா அம்மா எப்படி பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி உங்கள அவர் பார்த்துக்கின்னு இருக்கிறாரு. அதனால நீங்க கைய புடிச்சு நீங்களா நடக்கிற வரைக்கும் அவர் உங்க கூடவே தான் இருப்பாரு. நடந்த பிறகும் கூட தான் இருப்பாரு" அப்படின்னு சொன்னாங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் "பத்திக்கிழமை பதி பரமேஸ்வரன் அவர்தான்" சொன்னாங்க அவங்க. அப்பதான் வந்து அவரு எங்க வீட்டுக்காரர் என்ன ரொம்ப நல்லா வச்சிருந்தாரு இல்லைங்களா? அத விட இன்னைக்கு மேல என்ன வச்சிருக்காரு இந்த பாபா. ஏன்னா அந்த அளவுக்கு என் கூடவே இருக்கிறாரு. ஒரு பிரச்சனையும் வரும். உறவுகள் மூலியமா வரும், பணத்தின் மூலியமா வரும், வியாதி மூலியமா வரும். அப்பல்லாம் வந்து இங்க வகுப்பு முரளி கிளாஸ் எடுக்கும்பொழுது சிஸ்டர் சொல்லுவாங்க, "இந்த மாதிரிலாம் வரும். எல்லாமே அவர்கிட்ட குடுத்துடுங்க. நீங்க எதுவுமே வச்சுக்காதீங்க. தல மேல எந்த சுமையும் நீங்க வச்சுக்காங்க. எல்லா குப்பையும் வாங்கிக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்காரு" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, ஏன்னா நான் வந்து லௌகிக வாழ்க்கையில வந்து அவருக்கு பின்னாடியே இருந்து வாழ்ந்துட்டேன். எந்த பிரச்சனைனாலும் அவர்ட்ட சொல்லிடுவேன். அவர் பார்த்துப்பாருங்க. எனக்கு எந்த பர்டனும் கிடையாது. எந்த சுமையும் கிடையாது. எனக்கு செலவுக்கு பணம் குடுப்பாரு. நான் செலவு பண்ணுவேன். அவ்வளோதான். அது மாதிரி இப்போ ஒருத்தர் கிடைச்சிருக்காரே, பரவாயில்ல, இவர்கிட்ட எல்லாத்தையும் குடுத்துருவோம். நம்ம ஃப்ரீயா ஆயிடலாம். அப்படின்ட்டு நான் எல்லா விஷயத்தையும் அவர்ட்ட சொல்லிடுவேன். "எனக்கு தெரியாதுப்பா, நீ பார்த்துக்கப்பா" அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்ச நாள் ரொம்ப அப்படியே இதுமாரி தான் சொல்லினே இருந்தேன். ஒரு பிரச்சனையும் வந்து எனக்கு வந்து மலை மாதிரி வரும் பாருங்க. அப்படியே வந்து நானு "எப்புட்றாப்பா இந்த பிரச்சனைலேருந்து வெளிவர போறோம்?" அப்படின்லாம் துடிப்பேன். எங்க அந்த ஃப்ரெண்டு கிட்ட மாத்திரம் சொல்லி அழுவேன். "எல்லாம் சரியா போயிடுங்க, சரியா போயிடுங்கன்னு" சொல்லுவாங்க. "அழாதீங்க, நீங்க பாபாட்டயே சொல்லுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்ட்ட சொல்ல என் பிரச்சனை வந்து மலை மாதிரி இருக்கிற மாரி இருக்கும். ஆனா மறுநாள் அவர்கிட்ட சொல்லிட்டு போய் வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நேரத்துக்குலாம் எனக்கு அந்த பிரச்சனை கடுகு மாதிரி ஆயிடும். பஞ்சு மாதிரி ஆயிடும். கடுகு கூட இல்ல, பஞ்சு மாதிரி ஆயிடும். ஒண்ணுமே வந்த இடம் தெரியாத போயிடும். ஈஸியா போயிடும். அதுக்கப்புறமா எல்லா காரியமும் எவ்வளோ விஷயம் நான் பண்ணியிருக்கேங்க. அவரு திடீர்னு தான் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு இல்லைங்களா? அதனால வந்து எல்லாமே அப்படி அப்படியே நின்னு போய் இந்த காரியம்லாம் ஒண்ணும் நானு வந்து நான் செஞ்சேன்னு அப்ப நினைப்பேன். ஆனா நான் செய்யல. என் கூட இருந்து ஒருத்தர் என்ன செய்ய வச்சுட்டே இருக்கிறாரு. யார் யார் மூலியமோ செய்ய வச்சிருப்பாரு பாருங்க. அதாவது எனக்கு எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்பலாம் அதான் நினைப்பேன். பகவான் வந்து சிஸ்டர் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க. அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நான் ஒண்ணும் அப்படி அப்படியே சிந்தனை பண்ணிட்டே இருப்பேன். அதாவது பகவான் நேர்ல வந்து செய்ய முடியாதும்மா, யார் மூலியமா தான் ஹெல்ப் பண்ணுவாருன்னுவாங்க. அது மாதிரி ஒருத்தரும் எங்க வீட்டுக்கார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.
அப்போலாம் வந்து நான் நினைப்பேன், இவங்கலாம் நம்ம கூப்பிட்டா செய்வாங்களான்னு நினைப்பேன், இங்கே வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டா, "அதுக்கு என்னம்மா நீ வராத, நீ வீட்டிலேயே இரும்மா. நான் ஆள் அனுப்புறேன். நீ அவங்க கையில குடுத்து அனுப்பு. உனக்கு அந்த வேலைய நான் முடிச்சு தரேன்னு" சொல்லுவாங்க. அப்போலாம் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆஹா! பாபா நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. நமக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஹாப்பியா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இங்க எனக்கு புடிச்ச விஷயமே வந்து, நம்ம என்ன நெனைச்சிட்டு வர்றோமோ, மறுநாள் முரளி கிளாஸ்ல அதுக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிரும். ஒரு பெரிய ஏதாவது பிரச்சனை வச்சுன்னு வருவேன். ஏதாவது நானே தப்பு பண்ணியிருக்கலாம். ஏன்னா, எனக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கோவம் வரும். வெறுப்பு ஜாஸ்தி இருந்தது இல்லைங்களா? அவரு இல்லன்றதுனால எனக்கு ரொம்ப வெறுப்பு. யார பார்த்தாலும் வெறுப்பு தான் வரும். கோவம் வரும். அதனால இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த விகாரங்கள் பத்தியெல்லாம் சொன்னாங்க. அந்த விகாரங்கள் எல்லாம் நீங்க வந்து பாபாட்ட குடுத்துடுங்க. ஏன்னா நீங்க தேவதை ஆகப் போறீங்க. உங்களுக்குள்ள அந்த தெய்வீக குணங்கள் இருக்குது. இதெல்லாம் எமர்ஜ் ஆயி வெளிய வந்துடும். நீங்க பாபா நினைவு செய்ய 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 இந்த விகாரமெல்லாம் நீங்க குடுக்க குடுக்க அந்த தெய்வீக குணங்கள் வரும்னு சொன்னாங்க பாருங்க. அப்ப நான் வந்து அந்த கோவத்த குறைக்க ஆரம்பிச்சேன். கோவப்படக்கூடாது. நம்ம பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தாக்கா எல்லாமே நடக்கும். அமைதியா இருந்தா எல்லாமே நடக்கும். ஏன்னா, பகவான் நம்ம கூட இருக்கும்போது எது நம்ம நம்ம எனக்கு எதுலயுமே தோல்வி கிடைக்கல பாருங்க அதுக்கப்புறமா. எல்லா பிரச்சனையும் வரும், பெருசா தெரியும். ஆனா வெற்றி தான். எதுலயுமே நான் தோல்வி அடையவே இல்ல. ஏன்னா, எங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும், அவரு எல்லாத்தையும் ஈஸியா பார்த்து முடிச்சுடுவாரு. நான் கவலையே பட மாட்டேன். அந்த மாதிரி இன்னைக்கு இவர தான் நான் பத்தியா ஏத்துக்கினேன். அதனால அதே மாதிரி இவரு எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியா அவரே முடிச்சுடுவாரு. முடிச்சு குடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நான் ஹாப்பி ஆயிடுவேன். அதுக்காகலாம் பாபா கிட்ட வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். அடிக்கடி அந்த மெடிடேஷன் ரூம்ல உட்காந்து பாபா கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா. ஒண்ணொண்ணுத்துக்கும் கார் எடுத்துன்னு போனா கூட காரு கத்துக் குடுத்தாரு எங்க வீட்டுக்காரரு. எனக்கு இப்போ பாருங்க அது எவ்வளோ உதவியா இருக்குது பாபா வீட்டுக்கு வரதுக்கு, பாபா சேவை செய்யறதுக்கு. கீதா பாடசாலைக்கு கிளாஸ் எடுக்க போறேன். இன்னும் மழை பெஞ்சாலும் நான் கார் இருக்கிறதுனால ஈஸியா நான் வகுப்புக்கு நிக்காம வர முடியுது. நான் உடம்பு சரியில்லைன்னா தான் வரமாட்டேன். மத்தபடி ஒரு நாள் கூட நான் தவற மாட்டேன். இந்த முரளி கிளாஸ் ரெகுலரா வந்து கேட்பேன். எனக்கு கேட்க 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 தான் சிஸ்டர் சொல்ற விஷயத்தெல்லாம் நான் மனசுல உள்வாங்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் உள்ள போயிட்டே இருக்கும். அப்ப எனக்குள்ள மாற்றம் வரும். என்னை சுத்தி எனக்கு மாற்றம் நிகழ ஆரம்பிச்சுது. அத நான் உணர்வுபூர்வமா அனுபவம் பண்ணேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க, என்னை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள், பண பிரச்சனையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இங்க வரும்பொழுது. ஆனா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைலாம் கூட எப்படி சால்வ் ஆச்சுன்னே தெரியலைங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே சால்வ் ஆயி, இன்னைக்கு எனக்கும் பாபாவுக்கும் தேவையான அளவுக்கு எனக்கு இருக்குது. அதுவே எனக்கு நான் நன்றி பாபாக்கு டெய்லி சொல்லுவேன். அதேமாரி கார் எடுத்துன்னு போனேன்னா, கார்ல பாபாவ கூட்டினே போவேன். பாபா கார் பார்க்கிங் பண்றதுக்கு நீங்க தான் எனக்கு ஒரு இடம் செட் பண்ணணும்னு சொல்லுவேன். பாபா கரெக்ட்டா எனக்கு ஒரு இடம் வச்சிருப்பாரு பாருங்க. போனதும் நிறுத்துற மாதிரி இடம் கிடைக்கும். உடனே பாபாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட நன்றி சொல்லுவேன். அதேமாரி இங்க இன்னொரு விஷயம் வந்து பரிவாரத்துல மாதாஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கங்க. ஒரு உடம்பு சரியில்லைன்னா, நான் ஒரு நாள் வரலன்னா கூட நான் வீட்ட விட்டு வெளிய வரேன்னா என்ன தேடுறவங்களோ யாருமே கிடையாது. ஏன்னா நான் தனியா தான் இருக்கிறேன். பெரிய பையன் பக்கத்திலேயே தான் தனியா இருக்காரு. ஒரு பையன் ஊர்ல இருக்காரு. ஆனா, ஒரு நாள் வரலனா கூட மறுநாள் மாத்தாஸ் ஃபோன் அடிச்சுடுவாங்க. "என்னம்மா இன்னைக்கு நீ வரலையே? என்ன ஆச்சு? நீ தனியா இருக்கிறியா? உனக்கு எதுனா உடம்பு சரியில்லையா?" உடனே விசாரிப்பாங்க. உடனே சாப்பாடு குடுத்து அனுப்புவாங்க யார் மூலியமாவது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இங்க புடிச்ச விஷயமே இந்த சிஸ்டர்ஸு, பிரதர்ஸு, மாத்தாஸு, பரிவாரங்கள் இவங்கலாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க பாருங்க. இந்த மாதிரி லௌகீகத்திலோட நம்மள யாருமே கவனிக்க ஆள் இல்லையே! அவரு போன பேருக்கா எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. ஏன்னா கிட்ட வந்தா இவங்க கிட்ட நம்ம இவங்க பிரச்சனையில மாட்டிப்போமோ! இவங்க பிரச்சனைக்கெல்லாம் நம்ம பொறுப்பு ஏத்துக்கிற மாரி ஆயிடுமோ! அப்டின்ட்டுன்னு எல்லாரும் ஒதுங்கி போயிட்டாங்கங்க உண்மையிலேயே. ஆனா, நான் வந்து பாபா கைய புடிச்சதுனால, பாபா எனக்கு யார் யார் மூலியமா ஹெல்ப் பண்ணாரு, பரிவாரத்து மூலியமா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாபா வந்து எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணாருன்றத, நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகன்னு பாபா அடிக்கடி வானிலை சிஸ்டர் சொல்லுவாங்க அந்த வார்த்தை. அது மாதிரி என்ன பார்க்க வர ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். எது நடந்தாலும் ஏதாவது எனக்கு பிரச்சனை வரும். அதெல்லாம் நான் சொன்னேன்னாக்கா வெளியில இருக்கிறவங்க, "ஏம்மா உனக்கு மாத்திரம் நடக்குது? ஏம்மா உன்ன இப்படி பண்றாங்க?" இப்படி தான் சொல்லுவாங்க வெளியில இருக்கிறவங்கலாம். ஆனா பாபா முரளில என்ன சொல்லுவாரு, "எது நடந்ததோ அதான் திரும்பி நடக்குது. நீ எத குடுத்தியோ அதுதான் உனக்கு திரும்பி கிடைக்குது." அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அப்ப அதெல்லாம் எனக்கு சொல்லும்போது ரொம்ப புது அனுபவமா இருந்தது. ஓஹோ! நம்ம எந்த பிறவிலயோ குடுத்துருக்குறோம். அதான் நம்ம இன்னைக்கு அவங்க இந்த ரூபத்துல வந்து இன்னைக்கு நமக்கு குடுத்துட்டு இருக்கிறாங்கோ. நம்ம குடுக்கும்போது அவங்க வாங்கிக்கிட்டாங்கல்ல. இன்னைக்கு நாமளும் பொறுமையா இருந்து இத வாங்கிக்குவோம். அப்படின்னு துக்கத்த வாங்குனாலும் அத வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்படின்ற பக்குவம்லாம் இங்க வந்த பிறகு தான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா வியாதி மூலியமா வியாதியில இருக்கும்போதும் நெறைய கஷ்டப்பட்டேன். அப்போலாம் என்ன யாருமே கேட்க கூட ஆள் கிடையாது. ஆனா பாபா அந்த மாரிலாம் நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எனக்கு பாபா சொல்லுவாரு இல்லைங்களா, சிஸ்டர் சொல்லுவாங்க இந்த வாணியில,
அதாவது நாட்டு மருந்து சாப்பிட்டா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துட்டு தான் அப்புறம் சரியாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஞானம் உள்ள இறங்க 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 உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுது. எப்படி வர ஆரம்பிச்சுதுனாக்கா, உறவுகள் மூலியமா, பணத்தின் மூலியமா, வியாதி மூலியமா வெளியே வர ஆரம்பிச்சுது. அப்பதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஓ! சிஸ்டர் சொல்றது உண்மைதான். அப்ப நம்ம இதெல்லாம் வெளியே வந்துட்டா நம்ம இன்னும் ஃப்ரெஷ் ஆயிடுவோம். தேவதை ஆகறதுக்கு தகுதி உடையவங்களா ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சுப்பேன். அதே மாதிரி எனக்கு வந்து அக்கி வந்தது. அதில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பயும் நம்ம மாத்தாஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் சர்ஜரி ஆச்சு. அப்பயும் நம்ம மாத்தாஸ் தான் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட துணைக்கு இருந்தது. சாப்பாடு கொண்டு வந்தது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், ஒருத்தர் வீட்டுக்கு போனா ஒருத்தர் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் நான் நெனச்சு கூட பார்க்கலைங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு உறவுகள் கிடைப்பாங்க அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் கோவிட்ல தான் நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். அது வந்து அத நெனச்சாலே இன்னைக்கு எனக்கு ரொம்ப நம்ப இவ்ளோ கஷ்டப்பட்டோமா அப்படின்றதே எனக்கே தெரியல. நான் கஷ்டப்பட்டேன்னு நான் வெளிய வந்த பிறகு மத்தவங்க சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சது. கோவிட்ல கூட அது கூட மவுண்ட் ஆபு போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது நல்லா தான் இருந்தேன் வீட்டுக்கு. மறுநாள் ஃபீவர் வந்தது. அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப சிவியரா ஃபீவர் வந்துச்சு. டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ கூட எனக்கு வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க. நான் 2 நாளா கிளாஸ்க்கு வரல. அப்போ ஃபோன் பண்ணாங்க. நம்ம மாத்தாஸ் ஃபோன் பண்ணாங்க. "என்னம்மா நீ வரல?" எனக்கு ரொம்ப ஜுரமா இருக்குது. ரொம்ப டயர்டா இருக்குது. என்னால முடியல. எனக்கு முடியல. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுதேன் அவங்ககிட்ட. அப்பதான் அவங்க ஒருத்தர் சொன்னாங்க, "இல்லம்மா நீ இப்போ வந்து கொரோனா பீரியடா இருக்கிறதுனால, நீ போய் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோன்னு" சொன்னாங்க. ஐயோ! நான் தனியா போமாட்டேனே அப்படின்னு சொன்னேன். "இல்ல நான் ஆம்புலன்ஸ் புக் பண்றேன்." கைல்வழி தான் சொன்னாங்க. "நான் ஆம்புலன்ஸ் புக் பண்றேன். நீ ஆம்புலன்ஸ் வரும். நீ அதில போயிடு. ஏன்னா இப்போ யாருமே கூட வர முடியாதும்மா. சாரி" அப்படின்னு சொன்னாங்க. "இல்ல ஐயோ! எனக்கு ஆம்புலன்ஸ்னா பயம். நான் ஆம்புலன்ஸ்லலாம் போமாட்டேன்" அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே எங்க சிஸ்டர்ட்ட ஃபோன் பண்ணி பேசி, சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, பீனு சிஸ்டர்ட்ட பேசியிருக்காங்க. பேசி எனக்கு இங்க பாருங்க பாபா வீட்லேருந்து வேன் வந்தது. ஆம்புலன்ஸ் மாதிரி பெரிய வண்டி. நம்ம பிரதரே ஓட்டின்னு வந்தாரு. ஜெயராஜ் பாய் தான் ஓட்டின்னு வந்தாரு. 2 மாத்தா அந்த கீதா ராணின்னு ஒரு மாத்தாஜியும், காமினி சிஸ்டரும் எனக்கு தூட வந்தாங்க. பாருங்க இந்த கொரோனாக்கு யாராவது வருவாங்களா லௌகீகத்துல? யாருமே வரமாட்டாங்க இல்லைங்களா? இவங்க 2 பேரும் எனக்கு கூடவே வந்தாங்க. ஒரு வாரத்துல எனக்கு திடீர்னு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. சிவியர் ஆயி டைம்லாம் குடுத்துட்டாங்க. எனக்கே தெரியாது இங்க ப்ரேயர்லாம் பண்றாங்களாம். நான் வந்த பிறகு சொன்னாங்க சிஸ்டர், இந்த மாதிரி அ இது ஐசியூல வந்து பிளட் ரிலேஷன் யாருன்னா வந்து பார்க்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பையனுக்கு சொல்லியிருக்காங்க. அவரு வந்து பார்த்துட்டு ஏதோ இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்கன்னு போட்டாங்க. அதுக்கப்புறமா ஐசியூலயே 10 நாள் இருந்திருக்கேன். எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் கூட ஃபோன் பண்ணியிருக்காங்க. மாத்தாஸ்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. எல்லார்ட்டயும் நான் பேசியிருக்கிறேன். ஆனா எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து எங்க இருந்தேன் தெரியுங்களா? யாருமே நம்ப மாட்டீங்கன்னு சொன்னீங்க. எனக்கு வீட்டு ஞாபகமோ, ரிலேஷன் ஞாபகமோ, சென்டர் ஞாபகம் கூட வரல. யார் ஞாபகமும் வரல. ஆனா சிஸ்டர் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க அடிக்கடி. அதாவது நம்ம இப்போ நினைக்கிறது இல்லம்மா பாபாவ. நமக்கு கடைசி நேரத்துல நமக்கு வியாதி வர நேரத்துல தான் நம்ம பாபா நினைவிலே இருக்கணும். அவர் மடியிலே இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ரீபர்த் பாபா கிட்ட அடுத்த சத்தியுகத்துல கிடைக்கும். மனுஷங்கள நினைச்சோம்னா அவங்க பரத்துல போய் அவங்களுடைய வம்சத்துல போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அது ஒண்டி தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. அது மாத்திரம் நான் என்ன பண்ணேன், பாபாவ அப்படியே அந்த ஸ்தம்பத்துல போய் பாபாவ கட்டி புடிச்சுப்பேன். அந்த மார்க்கண்டேயன் கதை சொல்லுவாங்க அடிக்கடி சிஸ்டர். அந்த ஞாபகம் இருந்தது எனக்கு. அப்படியே நானு அந்த பாபா அந்த ஸ்தம்பத்த சுத்தி அந்த ஒரு போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கூட எதுவுமே தெரியலங்க. டைரக்ட்டா அப்படியே போய் ஸ்தம்பத்துல லிங்கத்த கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி புடிச்சுன்னே இருப்பேன். நைட்டு, டே ஃபுல்லா. என்னால எழுந்து தண்ணி கூட குடிக்க முடியாத நிலைமை இருக்கும். ஆனா பாபா கிட்ட நான் சொல்லுவேன், "பாபா இந்த உடம்பு என்னமோ பண்ணுது. என்னமோ பண்ணின்னு போட்டும் பாபா. நான் உங்க கூடவே இருக்கிறேன் பாபா. நீங்க என் கூடவே இருங்க. உங்க மடியிலேயே நான் படுத்துக்கிறேன் பாபா. உங்க மடியிலேயே படுத்துக்கிறேன் பாபா" அப்படின்னு தான் சொல்லுவேன். கொஞ்ச நேரம் ஸ்தம்பத்திலேயே உட்காந்துருப்பேன். நைட்டு மிட் நைட்லாம் நல்லாவே தெரியும் எனக்கு. அப்படியே இருட்டா இருக்கும். சுத்தி நான் மாத்திரம் தனியா இருப்பேன். எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் பாபாவ கட்டி புடிச்சுன்னு இருக்கிறேன். என்னை யாரும் நெருங்க முடியாது. அப்படின்னு மாத்திரம் அதெல்லாம் மாத்திரம் நினைப்பேனே தவிர, இந்த சரீரம் ஞாபகம் இல்ல, வீட்டு ஞாபகம் இல்ல, எந்த பசங்க ஞாபகம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. அப்புறம் போய் ஹிஸ்டரி ஹால்ல போய் அப்படியே படுத்துடுவேன். படுத்துட்டேன்னா சுத்தி படம் இருக்கும் இல்லைங்களா? அந்த படத்துலலாம் இருந்து எனக்கு ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்க. அப்படியே என் உடம்பு அப்படியே கரண்ட் பாயற மாதிரி இருக்கும். உடம்பு ஃபுல்லா கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரியே இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துன்னே இருப்பேன். அதுக்கப்புறம் போய் பாபா குடில்ல போய் உட்காந்துப்பேன். உட்காந்து பாபா கிட்ட பேசுவேன் குடில்ல உட்காந்துன்னு. "பாபா எனக்கு என்னமோ பண்ணுது இந்த சரீரத்துல. ஆனா அந்த சரீரத்த நான் அங்கேயே விட்டுட்டேன். நான் இன்னைக்கு இப்போ உங்க கூட நான் வெறும் பரிஷ்தாவா இருக்கிறேன் இங்க." அப்படின்னு சொல்லி பரிஷ்தாவாவ தான் நான் அப்படியே கட்டி புடிச்சிருப்பேன். பாபா ரூம்ல இருப்பேன். இந்த மாதிரியே தான் இருப்பேன் பாருங்க. எனக்கு
ஐசியூவில் இருந்துட்டு நாளைக்கு நீங்கள் ரூமுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு தான் எனக்கு நினைவே வந்தது. ரூமுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து என்னைக்கு வந்தோம், எப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒரு சிஸ்டர்கிட்ட டேட்டு கேட்டேன். இன்னைக்கு என்னம்மா டேட்டுன்னு கேட்டேன். இன்னைக்கு 17மா அப்படின்னு சொன்னாங்க. 1ஆந்தேதி வந்தோமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு. அது மாத்திரம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏப்ரல் 1ஆந்தேதி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். 17 நாளில் 7 நாள் வந்து நான் நார்மல் ரூம் வார்டில் இருந்தேன். அது ஞாபகம் இருக்குது. அந்த 7ஆம் நாள் தான் நான் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன். ஆனால் அந்த 10 நாள் ஐசியூவில் இருந்திருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சாப்பிட்டது கூட எனக்கு ஞாபகம் இல்லை பார்த்துக்கோங்க. சாப்பிட்டது கூட எனக்கு கவனம் இல்லை. பாபா கூடவே தான் இருப்பேன். பாபா கட்டி பிடிச்சிட்டு இருப்பேன். அந்த ஸ்தம்பத்திலே இருப்பேன், ஹிஸ்ட்ரி ஹாலில் இருப்பேன், பாபா ரூமில் இருப்பேன், பாபா மடியிலேயே படுத்துன்னு இருப்பேன். பாபா எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு பாருங்க. அதெல்லாம் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம். எனக்கு நிற்க கூட முடியல. வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகலான்னு மாத்திரம் தோணுது. ஆனால் போய் என்ன பண்ண போகிறோம், அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் எதுவுமே கவலை இல்லை. ஆனால் எனக்கு இங்கே நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாபா வந்து அவர் நேரில் வந்து ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பாருங்கள் எவ்வளோ யார் மூலமே எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கார். சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டார். 3 வேளை சாப்பாட்டுக்கு 15 நாளைக்கு மேலே என் கூட அடுத்த நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் எனக்கு கூட ஒரு நர்ஸு. நான் எதுவுமே பண்ணலை. கிளம்பும்போது மாத்திரம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க காமினி சிஸ்டர். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாதாஜி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு சாப்பாடெல்லாம் நான் சிஸ்டர்கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டேன், உங்கள் கூடவே இருக்கிறதுக்கும் ஒரு நர்ஸு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நாங்கள். சரிம்மான்னு சொல்லிட்டேன். அதை நான் பெருசாக கூட எடுத்துக்கல. வீட்டுக்கு வந்து படுத்தேன். தூக்கின்னு வந்தேன். அப்படியே கட்டில் படுக்க வச்சாங்க. அந்த ஆம்புலன்ஸில் தான் வந்தேன் நான். மறுநாள் காலையில் எனக்கு சென்ட்ரல் இருந்து டிஃபன் வந்தது. ஆனால் அந்த அனுபவத்தை நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாருமே பாபாவுடைய அறிமுகம் கிடைச்சி பாபா கூடவே இருந்து அதை அனுபவம் பண்ணாதான் அது உங்களுக்கு புரிய வரும். அந்த சாப்பாடு உள்ளே இறங்கின உடனே ஏதோ ஒரு தேவாமிர்தம் சாப்பிட்ட மாதிரி 10 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றின மாதிரி ஒரு தெம்பு வந்தது எனக்கு. அவ்வளோ டல்லாக, அவ்வளோ டயர்டாக அங்கே கஞ்சி தான் குடித்தேன், மோர் தான் குடித்தேன். எனக்கு அப்போ கூட எனக்கு அந்த ஒரு தெம்பே வரல. அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட உடனே ஒரு தெம்பு வந்தது பாருங்கள். எனக்கு எப்படி நான் விவரமாக சொல்கிறதுனே தெரியல. அதனால தான் இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நான். இந்த இயக்கத்தில், இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இறைவனால் நடத்தப்படக்கூடிய இயக்கன்றது இது மூலிமா எல்லாருமே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஆனால் எல்லாருமே இந்த நாலேஜை புரிஞ்சிக்கணும், இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணணும், பாபாவுடைய முரளியை தவறாமல் கேட்கணும். இது மூலிமா நம்மளுடைய மாற்றம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் என்னை வீட்டில் இருக்கிறவங்க பேசுனாங்க. எல்லாருமே வந்தாங்க. ஆனால் வெளியிலேயே எனக்கு எல்லாம் வச்சுட்டு போவாங்க, பழம் வச்சுட்டு போவாங்க. கொஞ்ச நாளாக நான் எங்கே இருக்கிறேன்னே தெரியாமல் இருந்தாங்க. ரிலேஷன்ஸ்லாம் கூட யாருக்குமே தெரியாது. ஐசியூவில் யாரும் வந்து பார்க்கவும் முடியாது. எங்கள் பையன் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டார், இன்னொரு 1/2 hour தான் அம்மா பாடி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்த பேருக்க சொல்லும்போது ஆச்சரியமாயிடுச்சு. நான் கொஞ்சம் கூட அதை பற்றி நினச்சி கூட பார்க்கலையே, நம்ம இப்படிலாம் போவோம்னுட்டுன்னு அப்படின்னு. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க நீ ரீபர்த்து தான் எடுத்து வந்திருக்கிற அப்படின்ட்டு. இங்கே பீனு சிஸ்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பீனு சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், நீங்கள் எனக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்படின்னேன். நீங்கள் மறுபடியும் வாங்கோ, கிளாஸ்க்கு வாங்கோ, சென்டருக்கு வாங்கோ, அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் இப்போ அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு ஒரு தைரியம் கொடுத்தாங்க பாருங்கள். எனக்கு மறக்கவே முடியாதுங்க. இந்த மாதிரி ஒரு இடம் வேறு எங்கேயுமே கிடையாது, யாருக்குமே கிடைக்க முடியாது. ஆனால் இதை எல்லாருமே வந்து அனுபவம் பண்ணால் தான். இப்போ குலோப்ஜான் நான் சாப்பிட்டா தெரியாது, நீங்களும் சாப்பிட்டா தானே அதனுடைய ருசி தெரியும். அது மாதிரி இந்த அனுபவம், இந்த முரளி நாலேஜு, இந்த பரிவாரம், இந்த சென்டரு, இந்த பிரதர் சிஸ்டருடைய அன்பு, இதெல்லாம் வந்து நம்மளுடைய சுய முன்னேற்றத்துக்கு, நம்மளுடைய எதிர்கால தேவதை வாழ்க்கைக்கு இதெல்லாம் வந்து அஸ்திவாரம். இதுதான் நமக்கு. இதை மறக்கவே முடியாத அனுபவம் எனக்கு கிடைச்சது. நான் இனி இந்த பாபாவை தவிர எனக்கு வேறு யாருமே கிடையாது. எல்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்க லௌகீகத்தில் இருக்கிறாங்க. நம்ம பாபா சொல்கிறார், நீங்கள் வீட்டில் தான் இருந்து தாமரை மலருக்கு சமமாக இருக்கணும், வந்து இங்கே சேவை பண்ணணும், பாபா நினைவில் இருக்கணும்னு சொல்கிறார் இல்லைங்களா. அது மாதிரி அவங்களும் நமக்கு தேவை தான். அவங்கள நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது. ஆனால் இதுதான் நம்ம கூட கடைசி வரைக்கும், அதாவது ஆரம்ப சத்தியுகத்தில் இருந்து இன்றைக்கி சங்கமிகம் வரைக்கும் நம்ம கூட வர உறவுகள் இவங்க தான். இவங்கள தவிர நம்ம கூட யாருமே வரப்போகிறது கிடையாது. எல்லாரும் நம்மளுடைய கணக்கு வழக்கு செட்டில் பண்ணுறதுக்காக வராங்க. அவங்கவுங்க கணக்கு செட்டில் பண்ணிடுறாங்க. ஆனாலும் நாமளும் சரி இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற பக்குவமும் வந்துடுச்சு. நம்ம செட்டில் பண்ணுறத வந்து நம்ம கொடுத்தோம் வாங்கிக்கிறோம்,
அப்படின்ற அந்த பக்குவம் வந்தது இந்த ஞானத்து மூலிமா தான். இந்த பரிவாரத்து மூலிமா, இங்கே கிளாஸ் மூலிமா, இந்த முரளி கிளாஸ் மூலிமா, பாப்தாதா எனக்கு கொடுத்துருக்க இந்த சக்தியும் அப்பா இந்த ஒரு வாழ்க்கையை நான் மறக்கவே முடியாது. புது வாழ்க்கை தான் நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வந்து அந்த 98லேருந்து 2006 வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைய என் லைஃபே முடிஞ்சிடுச்சுன்னு நெனச்சேன். இனிமேல் தான் நான் வாழ்க்கை வாழணுன்றத அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுட்டு இன்னைக்கு 18 வருஷமா நான் வந்து இந்த ஆன்மீகத்தில இருக்கிறேன். பாபாக்கு சேவை பண்றேன். நான் கீதா பாடசாலைக்கெல்லாம் போய் கிளாஸ் எடுக்கிறேன். நான் கிளாஸ் எடுக்க போற கீதா பாடசாலையில எல்லாருமே நான் எப்போ வருவேன்னு தான் காத்துட்ருப்பாங்க. எல்லாமே பாபா தாம்மா எடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவேன். நான் உட்காரும்போதே பாபா கிட்ட போய் பாபா ரூம்ல சொல்லிடுவேன். பாபா நீங்க தான் பாபா முரளி எடுக்குறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் உட்காருவேன். அதே மாதிரி எல்லாமே நல்லாவே நடக்குது. இங்கேயும் நான் வந்து என்னுடைய உடல், மனம், பொருள் மூலியமா என்னால முடிஞ்ச சேவைய எனக்கு சரீரம் தான் கொஞ்சம் ஒத்துழைக்காது. ஆனா ஆத்மா நான் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கிறேன். அதனால தான் என்னால எல்லாமே செய்ய முடியுது. என்னுடைய மாற்றம், என்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய மாற்றம் எல்லாமே இந்த ஞானத்து மூலியமா கிடைச்சது. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு குடுத்த சகோதரி சிஸ்டர் ஜான்சி சிஸ்டர் தான் என்ன கேட்டாங்க. "நீ உன்னுடைய அனுபவத்த சொல்லுமா" அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்க என்னுடைய ஸ்டுடியோல இங்க இருக்கிற சிஸ்டர், பிரதர்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப கோஆப்ரேஷன் பண்ணி குடுத்தாங்க. அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பாப்தாதாவுக்கும் கோடி 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 நன்றி சொல்லிக்கிறேன். ஓம் சாந்தி.